Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம I ate only purple food for 24 hours challenge தான் பண்ண போகிறோம். Purple, violet என்ன கலர் வேணால் சொல்லிக்கலாம். ஸோ பர்பிள் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் ஞாபகம் வருது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லிகிட்டே வாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா சுத்தம் அப்படியே பிளாங்காக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். A few moments later. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு மார்னிங் ட்ரிங்க் வந்து நம்ம இந்த பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளாரோட டீ வந்து குடிக்க போகிறோம். இந்த ஃப்ளார் வந்து எனக்கு ஆன்லைனில் தான் கிடச்சிச்சு, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். சர்பத் குடிக்கிற ஒரு டேஸ்ட் வந்து இதில் வருது. ஸோ மார்னிங் இந்த டீ வந்து நம்ம குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்க்கலாம். 1 hour later. இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம புதுசாக ஸ்மூத்தி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்மூத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மளோட ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் இந்த ஸ்மூத்தி எல்லாம் ட்ரை பண்ணதும் கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் இதை வந்து யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். அவங்க வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக சுகர் மட்டும் ஆட் பண்ணேன். பார்த்தா அது ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கும் அப்படின்ட்டு. நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது ஆக்சுவலி. இப்போ இதை நம்ம முடிச்சுட்டு நான் ஒரு 2-3 வாய் தான் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங், அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த பவுல் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ் இல்லாட்டி லஞ்சுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் இந்த கிரேப் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்பிள் மாதிரி தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ஒரு லைட்டான ஒரு வயலட், பேபி வயலட் அப்படி சொல்லலாம். பிளாக் கிரேப்ஸில் ஜூஸ் போட்டோன்னா எந்த ஒரு லைட்டான பர்பிள் கலர் இருக்குமோ அந்த ஒரு பர்பிளில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம.
இப்போ வந்து டைம் ஒரு 11:30 இருக்கும். 11:30க்கு நான் இந்த யோகர்ட் ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் யோகர்ட் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த யோகர்ட் வந்து டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி இருக்குது என்னோட ஒரு ஒப்பீனியன்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பரான வயலட் கலரில் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பேபி பிங்க்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லைட் வயலட் கலர், அந்தளவுக்கு லைட்டான ஒரு வயலட் கலரில் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவாக தான் இருக்குது. லஸ்ஸியில் வந்து சக்கரை கம்மியாக இருந்தால் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, சாப்பிடலாம், அந்தளவுக்கு இருக்குது. வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஓகேவாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் லஞ்சில் பார்க்கலாம். அண்ட் buy one get one ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ப்ளூபெர்ரி வாங்கினேன். இது வந்து என்னோடய தம்பிக்காக வாங்கினது. இது வந்து மேங்கோ ஃப்ளேவர். இது எப்படி இருக்குது? ஸ்மெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு, ஆனால் மோசம்னு சொல்ல முடியாது. ஓகேவாக இருக்காமா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்காமா. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு பார்க்கலாம். ஸோ நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு மைல்டான பேபி பர்பிள் கலரில் இருக்குது. அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே லன்ச்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களை ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆகுது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னோடய தம்பிக்கு பர்த்டே 28 செப்டம்பர் இன்றைக்கி டேட்டு. ஸோ அதோட ஒரு சின்ன கேக் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்மளோட பிளாக் கரண்ட் கேக் வந்து வந்துருச்சு. இதுதான் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம். ஸோ எனக்கு வந்து பிளாக் கரண்ட் ரொம்ப 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 ஃபேவரேட்டான ஒரு ஃப்ளேவர்னு சொல்லலாம். நான் வந்து ஐஸ்கிரீம்லேயே ஆகட்டும், கேக் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு பீஸை முழுங்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு காமிக்கணுமே செகண்ட் பீஸ் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டின்னருக்கு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து 28 செப்டம்பர் எடுத்தது. உங்களுக்கு எப்போ வரும்ன்றது எனக்கு தெரியல, பட் லேட் ஆச்சுன்னா ஐம் ஸோ சாரி. நம்ம இப்போ இந்த ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டின்னருக்கு பார்க்கலாம். இப்போ வந்து டின்னர் டைம் ஆகுது. டின்னருக்கு வந்து நான் தோசை தான் பிளான் பண்ணியிருக்கேன், வயலட் கலர் தோசை. அது எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிரேப் பியூரி செஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த கிரேப் பியூரியை வந்து தோசை மாவு கூட ஆட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் வயலட் கலரில் வருதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம போய் செய்யலாம். நம்மளோட தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ஒரு ரொம்ப பேபி வயலட் கலரில் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு கேமராவில் ஒயிட் கலர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால் தோசை செஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சோண்டு நான் வந்து பியூரி போட்டுட்டேன், கிரேப்ஸ் பியூரி போட்டேன்.
சூப்பர். நம்ம வந்து கிரேப்ஸ் பியூரி போட்டதுனால சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படல. இதுவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், நம்பி நல்லாயிருக்கு. ஸோ டின்னர் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் நான். A few moments later. நம்மளோட டின்னரும் முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம வந்து 24 hours பர்பிள் ஃபுட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.